ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கதிர், புகப்பட்டு கண் கலங்குதா? என் கண் கலங்குனதை நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு என்னதான் வேணும்? எத்தனை தடவை சொன்னாலும் ஆரி. ஏன் நிறுத்திட்ட? அறிவு கிடையாதுன்னு தானே கேட்க வந்த, கேளு. இங்க பாருங்க, நீ தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. ஏன் இப்படி பின்னாடியே வேவ் பார்த்துட்டு வரீங்க? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். யாரு என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இப்ப கூட இதை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்க. அது என்னன்னு கேட்க கூட எனக்கு உரிமை இருக்கு. பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்கு. நான் ஏதோ வேண்டாத குப்பையை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கேன். வேண்டாத குப்பையை கிளறி பாக்குறதா உங்க உரிமையா? சூப்பர் கதிர், நல்லா பேச கத்துக்கிட்ட. நீங்க பாருங்க, சும்மா உரிமை பின்னாடியே வந்து நின்னா யாரா இருந்தாலும் எரிச்சல் தான் படுவாங்க, பேசதான் செய்வாங்க. ஆனா உண்மையை பேச மாட்டாங்கல்ல. இங்க பாருங்க, யார்கிட்ட எந்த உண்மையை சொல்லணும்னு எல்லா தனி மனுஷனுக்கும் உரிமை இருக்கு. அந்த உரிமைக்குள்ள நீங்க வர முடியாது. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அதை விட்டுட்டு என் விஷயத்துல ஏன் மூக்கு நுழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. நீ என்ன பேசி என்ன டைவர்ட் பண்ண பார்த்தாலும் இந்த ஷர்ட்டை ஏன் எரிக்கிறேன்னு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பாக்குற? இது கிஃப்டா வந்ததுன்னு நீ சொன்னதுல இருந்து உன் ரூம்ல இருந்து ஒளிஞ்சு நீ இதை தூக்கிட்டு வந்த வரைக்கும் எனக்கு தெரியும். அதானே, உங்களுக்கு தெரியலன்னா தான் ஆச்சரியப்படணும். உங்க வேலையை தவிர மற்றவங்க எல்லார் வேலையும் நல்லா கவனிப்பீங்கன்னு தெரியும். தெரியும்ல, அப்ப சொல்லு, என்ன சட்டை இது? கிஃப்டா வந்த சட்டையை இப்படி யாராச்சும் எரிப்பாங்களா? எதுக்கு இவ்வளவு அவசரமா இதை எரிச்சுக்கிட்டு இருக்க? ஏன்னா என் வேல்யூ தெரியாத ஒருத்தி கிஃப்டா கொடுத்த சட்டை இது. அவ தேவைக்கு என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வச்சு என்ன நல்லா ஏமாத்தி டைம் பாஸ் பண்ணாலே உங்க தங்கச்சி அகிலா கொடுத்த சட்டை இது. இங்க பாருங்க, என் வாழ்க்கையில தேவையில்லாத குப்பை இது. அதனால தான் எரிக்கிறேன். போதுமா? இல்ல நான் இன்னும் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா உங்களுக்கு? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்க தங்கச்சிங்க யாரையாவது லவ் பண்ணா இல்ல யாரையாச்சும் கல்யாணம் பண்ண பிடிக்காதா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கா? ஏய் கதிர், கத்தாதீங்க. அகிலா தான் என் வாழ்க்கைன்னு நான் சுத்தினப்போ முடியாதுன்னு நீங்க விரட்டினீங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டீங்கல்ல. இப்போ அவ வேணான்னு நான் போகும்போது என்ன ஏன் கம்பல் பண்றீங்க? உங்க தங்கச்சிங்கள யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்ற மாதிரி நீங்களே ஏதாச்சும் கிரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்க மட்டும்தான் நல்லவங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க. உங்களால தான் எல்லாமே நடக்கிற மாதிரி, நீங்க தான் எல்லாரையும் பாத்துக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டே இருப்பீங்களா? முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. இல்ல கதிர், இருங்க. அந்த அகிலா இருக்காளே, அவ டைம் பாஸ்க்கு என்கிட்ட நல்லா பேசுவா, கொஞ்சுவா, கொலைவா. ஆனா திடீர்னு அவளுக்கு எங்க இருந்தோ ஞான உதயம் வந்துடும். என்ன மீட் பண்ணுன்னு சொல்லி பின்னாடி உங்களையும் வர சொல்லி அவ நல்லவ மாதிரியும் நான் ஏதோ வில்ல மாதிரியும் கொடுப்பா பாருங்க ஒரு ஆக்ட். பா, முடிஞ்சா அவளையும் சேர்த்து கூப்பிட்டு போங்க டாக்டர் கிட்ட. அப்புறம் நீங்க சொல்லவே வேணாம். ஐயோ, அதுக்கும் மேல என்னமோ உங்களுக்கு தான் ஊர் உலகத்துல இல்லாத தங்கச்சி இருக்கிற மாதிரியும், ஏதோ நான் சொல்லி கொடுத்து தான் அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியுன்ற மாதிரியும், என்ன பேச்சு, என்ன பில்டப், என்ன அடி. கதிர் நீ இருங்க, நான் இன்னும் பேசியே முடிக்கலையே. எப்பவும் நீங்க கத்துன்னு கத்திட்டு அடிப்பீங்கல்ல, அப்ப நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். இன்னைக்கு நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. எனக்கு மேக்னாவை பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம்னு 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் வந்து நீ பொய் சொல்றேன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, நான் தெரியாம சொல்லிட்டேன். நீ என் மனசுல அகிலா தான் இருக்கான்னு நான் இப்ப சொல்லணுமா? அதுதான் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட மனசுல அவ இல்லை. அண்ணி, ஒரு வேளை உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும்னா, ஏதாவது அர்ஜென்சி இருந்தா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என்னை விட்டா அவளுக்கு வேற ஆள் இல்லையா என்ன? அண்ணி, நீங்க நினைச்சப்பெல்லாம் பலார்னு அறையறதுக்கு உங்க தங்கச்சி பின்னாடி சுத்தின பைத்தியக்கார கதிர் நான் இல்லை. எங்க அம்மா கௌரியோட பையன் கதிர். என் வழியில இனிமே குறுக்க வராதீங்க.
அண்ணி நான் தெரியாம தான் கேட்குறேன், உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அகிலாவை நான் லவ் பண்ணும்போது அவளை ஏன் லவ் பண்ணேன்னு டார்ச்சர் பண்ணீங்க. இப்போ நான் அவளை லவ் பண்ணலன்னு கிளியரா சொல்றேன். இப்போ ஏன் லவ் பண்ணல டார்ச்சர் பண்றீங்க? அண்ணி நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன், என் வழியில குறுக்க வராதீங்கன்னு. திரும்ப திரும்ப வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை நான் சொல்லிட்டேன். அப்படிலாம் பேசுனா நான் பேசாம போயிடுவேன்னு நினைச்சு தானே நைட்டு நீ அவ்வளவு பேசுன. இப்ப கூட உன்னோட கோவம் உண்மை இல்ல கதிர். உண்மை 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 எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் அண்ணி. இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்ல எந்த உண்மையும் என்கிட்ட இல்ல. நிஜமா இல்லையா கதிர்? இல்ல. நீ அகிலாவோட பழகின நினைவுகள் உன் மனசுல இல்லையா? இல்ல. நான் எல்லாத்தையுமே நேத்து சட்டை அரிக்கும் போது எரிச்சிட்டேன். அப்போ இப்போ உன் மனசுல காதல் இல்ல? இல்ல. உன் மனசுல அகிலா இல்ல? இல்ல. அவளை நினைச்சு அவ போட்டோவை பார்த்து நீ ஃபீல் பண்ணி அழல? அழல. அகிலா கிட்ட பேசுன்னு நான் சொன்னப்போ நீ பேசின எதுவுமே மனசார பேசல? பேசல. அவ சூசைட் பண்ணப்போ நீ வருத்தப்படல? வருத்தப்படல. நீ சூசைட் பண்ண போனது அவளுக்காக இல்ல. இல்ல. ஹாஸ்பிட்டல்ல அவளை பார்க்க நீ வரல. வரல. இதே மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு நீ திரும்பி போகும்போது அழுதுகிட்டே போகல? போகல. உறுதியா உண்மையா உன் வாழ்க்கையில இனிமே அகிலா இல்லல்ல? இல்ல இல்ல இல்ல. இதத்தான் உனக்காக சூசைட் பண்ணிக்க போன அந்த பைத்தியக்காரிக்கிட்ட நான் சொன்னா அவளுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது கதிர். அதுக்கு நான் என்னதான் பண்ண முடியும்? நீயே அவகிட்ட சொல்லிடு.